பிளாட்ஸ் எல்லாம் 12-15 லட்சம் சொல்றாங்கல்ல. அது வெளிய பாப்பப்பட்டி பிரிவு KIT காலேஜ் பக்கத்துல ஸ்ரீ பேபி ப்ளூ ஜேல ஜஸ்ட் 8.9 lakhsல ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் சரியான டிசிஷன். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். சரியா தவறா ரெட் கார்டு கொடுத்தது எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போயிட்டாங்களோட்டு இருந்துச்சு. ஏன்னா கமருதீன் யூஸ் பண்ண வார்த்தைகள் வந்து எக்கச்சக்கமான வார்த்தைகள், ப்ளஸ் பார்வதி வந்து அவ்வளோ வார்த்தைகள் யூஸ் பண்ணலனா கூட கடைசியில் வந்து புஷ் பண்ணி எத்தி உதச்சி அவங்கள வெளியே தள்ளி எவ்வளோ பெரிய இஷ்யூ. ஒருத்தங்க மெடிக்கல் ரூம் போயிட்டு வந்திருக்காங்க, நீங்கள் இவ்வளோ ஆடி இருக்கீங்க. இது வீக்கெண்ட் எபிசோடுக்கு வருமா வராதான்லாம் டிஸ்கஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் யாரா? தகாத வார்த்தைகள் நிறைய யூஸ் பண்ணியிருக்காப்புல. சுபிக்ஷாவுடைய கம்யூனிட்டி இழுத்து வரைக்கும் பேசியிருக்காரு. இதுக்கெல்லாம் வந்து ஒரு நடுவில் ஒரு எல்லோ கார்டு கொடுத்துருந்தா. இது ஒரு பக்கம் இருக்கு. தள்ளி விட்டதுக்கு அப்புறம் சாண்ட்ரா பண்ணது எல்லாமே பியூர் நடிப்புன்ற மாதிரி ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கீழே தள்ளி விட்டது, எத்தி மிதிச்சதெல்லாம் பார்வதி கமிட்டி மேல தப்பு தான், அவங்க வார்த்தையை பரிமாறினது தப்பு தான், அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்குறது எல்லாம் ஓகே. ஆனா அடுத்ததெல்லாம் ஒண்ணு பண்ணீங்க பாத்தீங்களா, குடு ரெஸ்ட் ரூம்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. அரோரா போய் கேட்கும்போது இல்ல யாரு பார்வதியா, இல்ல நான் அரோரா தான், வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இருக்கேன், டீம் இருக்காங்க வாங்கன்னு சொல்லி ஏதோ குழந்தையை கூட்டு வந்து படு ஆஸ்கார் குர்ரா ட்ரம்ப்பே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓவர் பர்ஃபார்மன்ஸ்ன்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ பார்வதி கமருதீன் கல்யாணம் பண்ணிப்பாங்களா? கல்யாணம் பண்ணிட்டா ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஆள் நானா தான் இருப்பேன். ஏன்னா ஸோ இப்போ எல்லாருமே தமிழ்நாட்டில் எல்லாம் பேசுறது அந்த ரெட் கார்டு மேட்டர் பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சரியா தவறா ரெட் கார்டு கொடுத்தது? எனக்கு தெரிஞ்சு சரிதான். ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்க பலவிதமான வேலைகள் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் ரெட் கார்டு கொடுக்க மாட்டாங்க இவங்க ரெண்டு பேருக்கும், ஏன்னா இவங்களை வச்சு தான் ஷோவே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால சரி ஓகே கடந்து வந்துருவாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த இடத்துல அந்த கார் டாஸ்க்ல நடந்தது வந்து டு த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போயிட்டாங்களோட்டு இருந்துச்சு. ஏன்னா கமருதீன் யூஸ் பண்ண வார்த்தைகள் வந்து எக்கச்சக்கமான வார்த்தைகள், ப்ளஸ் பார்வதி வந்து அவ்வளோ வார்த்தைகள் யூஸ் பண்ணலனா கூட கடைசியில் வந்து புஷ் பண்ணி எத்தி உதச்சி அவங்கள வெளியே தள்ளி அதுக்கப்புறம் அவங்க கீழே விழுந்துட்டாங்க. சரி ஓகே, விழுந்து அவங்க ஃபிட்ஸ் வந்துட்டோன்னே கொஞ்சம் அங்கே ரியலைஸ் பண்ணி அந்த இடத்துல இருந்து இவங்களும் இறங்கி வந்து என்ன ஏதுன்னு பார்த்துருக்கலாம். இல்லை அதை கொஞ்சம் சீரியஸாக கொஞ்சம் அட்ரஸ் பண்ணியிருந்தா கூட மேபி இந்த அளவுக்கு ரெட் கார்டு அளவுக்கு யோசிச்சிருப்பாங்களான்னு தெரியல. பட் அதுக்கப்புறமும் நாங்கள் பண்ணது சரிதான் அப்படிங்கிற மாதிரி மொத்த வீடே கொந்தளிக்கும் போதும் இவங்க வந்து அடங்காமல் ஈக்குவலாக டப் கொடுத்து பேசிட்டு இருந்தது தான் ரெட் கார்டு அளவுக்கு புஷ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் ரெண்டு பேருக்கும் ரெட் கார்டு கொடுத்தது வந்து ஒரு நியாயமான விஷயம் தான். ஓகே, ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தா பிக் பாஸே ஒரு 2 ஆஃபாக பிடிச்சிக்கலாமே. ஃபர்ஸ்ட் ஒரு ஆஃப் வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் வச்சு ஓடிச்சு. ஆமாம், அப்புறம் அவர் போயிட்டு அப்புறம் யார் ஷோ வந்து தூக்கிட்டு போறாங்க வந்து பார்வதி பக்கத்தில் வச்சு. இப்போ பார்வதி 90 நாள் முடிஞ்சோடனே அம்மா வேலை முடிஞ்சு கிளம்புன்னு காடை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்களா? அப்படியே ஸ்ட்ராட்டஜி இல்லை எப்படி பாக்குறீங்க? ஆமா, இந்த சீசனே வந்து ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டியோட ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இந்த சீசனை எப்படி ஒரு கிக் ஆஃப் பண்றதுன்னு எப்பயுமே யோசிப்பாங்க. போன வாட்டி விஜய் சேதுபதி புதுசா ஹோஸ்டா வராரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இருந்துச்சு. இந்த சீசன் பார்க்கும்போது வாட்டர்மெலன் ஸ்டார், இந்த அகோரி கலையரசன், அப்புறம் அரோரா சிங்க்ளேர் இவங்கெல்லாம் உள்ள வந்திருக்காங்க போது ஏன் இவங்கெல்லாம் உள்ள வராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு பப்ளிசிட்டி எல்லா பக்கமும் போச்சு. கண்டஸ்டன்ஸே சரியில்லை அப்படிங்கிறத பத்தி பேசினாங்க. ஸோ பேசாமல் விட்டக்கூடாது, இவங்களை பொறுத்த வரைக்கும் பேசி அந்த ஷோவை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி வாட்டர்மெலன் ஸ்டார் பக்காவாக கண்டென்ட் வந்து வீட்டுக்குள்ள வந்து கொடுத்தாப்புல ஒரு 60 days போதும் அப்படிங்கிற மாதிரி அமைச்சிட்டு ஒயில்ட் கார்டு என்ட்ரியில் அந்த 4 பேர் வந்து கொஞ்சம் நல்ல வெல் நோன் கண்டஸ்டன்ஸாக உள்ள வந்தாங்க. அதுக்கப்புறம் கண்டஸ்டன்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது கண்டென்ட்டுக்கு பஞ்சமாக இருந்துச்சு. சாண்ட்ரா இறங்கி கொஞ்சம் கண்டென்ட்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க பார்வதியை எதிர்த்து ஒரு கேம் ஆடுவாங்கன்னு எதிர்பார்க்கும் போது பார்வதியோட சேர்ந்து ஒரு கேம் ஆட ஆரம்பிச்சாங்க. ஸோ அது பயங்கர நெகட்டிவ் ஆகி ஒரு 2 வாரம் பேப்பர் ரவுடி நடிப்பு அரக்கி அப்படிங்கிற மாதிரி பேர் வாங்கி அது ஒரு பக்கம் ஓடிச்சு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது பார்வதி தான் அண்ட் பார்வதி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் செகண்ட் ஹாஃப்ல பார்க்கும்போது லவ் கண்டென்ட் அப்படின்ட்டாங்க. அதுவும் ட்ரையாங்கிள் அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நாள் ஓடிச்சு. அதுக்கப்புறம் அரோரா கலந்துக்கிட்டாங்க. அப்புறம் இவங்க 2 பேர் தான் லவ் கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி ஓட்டினாங்க. அது லவ் கண்டென்ட்டா என்ன கண்டென்ட்னு தெரியாத அளவுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் அவங்க 2 பேரும் எடுத்துட்டு ஷோல வேற என்ன இருக்குன்னு பார்த்தா அந்த டாஸ்க் மட்டும் தான் இருக்கும், வேற ஒண்ணுமே இருக்காது. அதை மீறி இவங்க 2 பேரும் காட்டுவாங்க, இல்லை இவங்க 2 பேரும் பேசுறத பத்தி மற்றவங்க பேசுறத காட்டுவாங்க. இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ 2 பேரையும் நல்லா யூஸ் பண்ணிட்டாங்க. பட் இவங்க வந்து இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகலைன்னா இந்த ஷோல கடைசி வரைக்கும் டாப் 5 வரைக்கும் கூட கொண்டு வந்திருக்கலாம். பட் இவங்க எக்ஸ்ட்ரீமுக்கு போனதுனால சேனல் சைட்ல இருந்து பயங்கர அகெயின்ஸ்ட் ஆயிரும். பிளஸ் விஜய் சேதுபதிக்கும் ஒரு தப்பான நேம் வந்துடும். ஸோ அதை வந்து நம்ம இந்த இடத்துல ஒரு நல்ல டிசிஷன் எடுத்து தான் ஆகணுன்றதுனால தான் அந்த ரெட் கார்டு வரைக்கும் போனாங்களோன்ற மாதிரி பாக்குறேன். ஓகே, ஆரம்பத்துல இருந்தே கமருதீன் அவர்கள் வந்து லூஸ்டா கொடுத்துட்டு தான் இருப்பாரு. எது பேசினாலும் சரி, கை ஓங்கதா இருக்கட்டும், பேசுறதா இருக்கட்டும், அவருக்கு ஒரு வார்னிங் கார்டை கொடுத்தாச்சு நம்ம வந்து ஆஃப் பண்ணிருக்கலாமே, அது இனிஷியலா கொடுத்தா கூட பயந்துட்டு இருப்பாரு. ஆனா எடுத்தோடனே போய் அதெல்லாம் நல்லா ஊதி பெருசாக்கி கடைசியாக ஒரு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பும் போது அவர் என்னப்பா பண்ணார் அப்படின்ற மாதிரி ஒரு டேக் எடுக்கிறாங்க.
வச்சிருக்காங்களே, அதை பார்க்கும்போது உங்களுக்கு தோணுது? ஆமா, ஏன்னா நம்மளே நிறைய இடத்துல சொல்லிட்டு இருந்தோம், அந்த துஷார் அடிக்கும் போதும் சரி, நிறைய இடத்துல கையை ஓங்கியிருக்காப்புல, தகாத வார்த்தைகள் நிறைய யூஸ் பண்ணியிருக்காப்புல, சுபிக்ஷாவுடைய கம்யூனிட்டி இழுத்து வரைக்கும் பேசியிருக்காரு. இதுக்கெல்லாம் வந்து ஒரு நடுவுல ஒரு எல்லோ கார்டு கொடுத்திருந்தா மேபி அந்த மனுஷனுக்கும் ஓகே ஒரு எல்லோ கார்டு வாங்கியிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம சின்னதா ஒரு தப்பு பண்ணா கூட நம்மளுக்கு ரெட் கார்டு தான் அப்படிங்கிற ஒரு பயம் ஏதோ ஒரு இடையில இருந்து தான் இருக்கும். பட் அதை வந்து பண்ணாதது வந்து சேனல் சைடில் தான் தப்பு. அந்த மனுஷன் என்னன்னா ஒரு 2 வாரம் நல்லா ஆடுவாப்புல, ஒரு திட்டு வாங்கிட்டா 2 வாரம் அமைதியா இருப்பாப்புல, பார்வதியோட சேரட்டா நல்லா இருப்பாப்புல, பார்வதியோட சேர்ந்தா கார்டு வாங்குற எக்ஸ்ட்ரீமுக்கு போவாரு அப்படிங்கிற மாதிரி. அண்ட் விஜய் சேதுபதி அங்கங்க தட்டி கொடுத்து வா வா வாராசான்னு சொல்லி கூப்பிட்டு வந்து கடத்துல ஓகே என்ன ஆனாலும் வீக்கெண்ட் எபிசோட்ல நம்ம என்ன பேசுறோங்கிறத பொறுத்து தான் இருக்கு. ஏன்னா இந்த 1 வீக் வந்து இந்த மைக்கு இஷ்யூல எவ்வளவு பிரச்சனைகள் பண்ணானுங்க. வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி என்ன பண்ண போறாருன்னு சொல்லி பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது 2 பேரும் மைக்கை கழட்டிட்டு ஓரமா ஜாலியா உட்காருங்க, நான் வினோத்தையும் அமித்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போட்டு அடிச்சிட்டு இருக்கும்போது பரவாயில்லையே, அப்ப நம்ம என்ன வேணா பண்ணலாம் போல இருக்கு, நம்ம கண்டென்ட் கொடுக்குறோங்கிறதுனால நம்ம டச் பண்ண மாட்டாங்க, மத்தவங்கள தான் போட்டு அடிப்பாங்கன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்ததுனால தான் இந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் வந்துட்டாங்க. ஈவன் இந்த வீக்கெண்ட் எபிசோடுக்கு முன்னாடி கூட 2 பேருக்கு வந்து டிஸ்கஸ் பண்றாங்க, விஜய் சேதுபதி சார் இதை கேட்க மாட்டாரு, அதை மீறி கேட்டா பாத்துக்கலான்ற மாதிரி சொல்றானுங்கன்னா, டேய் எவ்வளவு பெரிய இஷ்யூ, ஒருத்தங்க மெடிக்கல் ரூம் போயிட்டு வந்திருக்காங்க, நீங்க இவ்வளவு ஆடி இருக்கீங்க, இது வீக்கெண்ட் எபிசோடுக்கு வருமா வராதான்லாம் டிஸ்கஸ் பண்றீங்கன்னா நீங்க யாருன்ற மாதிரி யோசிச்சேன். சோ அப்ப அவங்க அவ்வளவு கான்பிடண்டா இருக்கானுங்க. அது மீறி வந்துச்சுன்னா போன டாஸ்க்ல கில்லர் கான் டாஸ்க்ல அவங்க இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்தாங்க, நான் இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடலாம். ஏன்னா அந்த பக்கெட் இஷ்யூ வரும்போது கேம் ஸ்ட்ராட்டஜின்ற மாதிரி பார்வதி சொன்னாங்க, அதுக்கு பார்வதிக்கு அவர் சப்போர்ட் பண்ணியிருப்பார். ஸோ அதே மாதிரி நேற்று அமுக்குனது ஒரு ஸ்ட்ராட்டஜினா, நான் காலால மிதிச்சு தள்ளினது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி. அதுவும் உதச்சோம் இல்ல புஷ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம்னு பேசிட்டு இருந்தாங்களா. அதெல்லாம் கேட்கும்போது முன்னாடியே வெல் ப்ரிப்பேர்டா அவர் இதை கேட்டா இப்படி போட்டு இப்படி ஆஃப் பண்ணி நம்ம முடிச்சு விட்டு போயிட்டே இருக்கலாம், அடுத்த கேள்விக்கு போயிடுவார் அப்படிங்கிற மைண்ட் செட்டை தான் வந்தாங்க. பட் இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆகணும் அவங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஓகே, அண்ட் இன்னும் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இது ஒரு பக்கம் இருக்கு, தள்ளி விட்டதுக்கு அப்புறம் சாண்ட்ரா பண்ணது எல்லாமே பியூர் நடிப்புன்ற மாதிரி ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஓரளவுக்கு ஓகே பயத்துல பேனிக் அட்டாக் வரும்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பண்றாங்க. அதே மாதிரி நிறைய டாக்டர்ஸ் எல்லாமே என்ன சொல்றாங்க, ஒரு 3 hours ஹாஸ்பிட்டல் இருக்கணும், ஆனா 45 நிமிஷத்துக்கு வெளில வந்துட்டாங்க, அப்ப இது நடிப்பா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. உங்களுடைய பார்வையில் என்ன இருக்குது? என்னோட பார்வையில் எப்படி இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க கீழே தள்ளி விட்டாங்க, அந்த ஒரு பதட்டத்துல வந்து மேபி உங்களுக்கு ஒரு பேனிக் ஆயிருக்கலாம், அந்த பேனிக் அட்டாக் அப்படிங்கிறது ஓகேன்ற மாதிரி இருந்துச்சு. மெடிக்கல் ரூம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கானா வினோத் அடிச்ச காமெடிக்கெல்லாம் சிரிச்சுட்டு தான் இருந்தாங்க, நல்லா ஜாலியா நார்மலா தான் இருந்தாங்க. திடீர்னு கமருதீனை பார்த்த உடனே ஒரு பதட்டம், ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ண உடனே கானா வினோத்தே வந்து சொல்லியிருப்பாப்புல கமருதீன் கிட்ட, மச்சான் நானே சொன்னேன் டாடி, அவன் அங்க வரா, நீங்க இங்க இருக்கீங்க, ஏன் இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸோ உள்ள இருக்கிற ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கே அந்த ஃபீல் வரும்போது அது ஆடியன்ஸாக வராதா, அதை கூட விட்டுலான்னு வைங்க. பார்வதி அந்த டோரை ஓபன் பண்ணி வராங்க, குடு ரெஸ்ட் ரூம்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. அரோரா போய் கேட்கும்போது, இல்ல யாரு பார்வதியா, இல்ல நான் அரோரா தான், வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இருக்கேன், டீம் இருக்காங்க வாங்கன்னு சொல்லி ஏதோ குழந்தையை கூட்டு வந்து படுது. இதெல்லாம் தேவைதானா? ஓவர் பெர்ஃபார்மன்ஸ், ஆஸ்கார் குர்ரா ட்ரம்ப்பே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓவர் பெர்ஃபார்மன்ஸ்ன்ற மாதிரி இருந்துச்சு. இது எல்லாத்தையும் மீறி ஓகே வீக்கெண்ட் எபிசோட்ல 2 பேருக்கு ரெட் கார்டு கொடுத்து அமிச்சிட்டாங்க. ரெட் கார்டு கொடுக்கலன்னா இப்போ ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க இல்லையா, இந்த கொண்டு போய் அவங்க யாருக்கு சொல்றீங்களோ அவங்க கையில போய் இதை கொடுங்க, அப்ப போய் கொடுக்கும்போது இவங்க ஓடி போய் ரெஸ்ட் ரூம்ல ஒளிஞ்சுப்பாங்களா? அப்ப எப்படி உங்களுக்கு ஒரு ஷோ நடத்த முடியும்? அப்ப நீங்க மென்டலி நாட் ஓகேனா அப்ப நீங்க முதல்ல ஷோ விட்டு வெளியே வாங்க. ஏன்னா நீங்க நாட் ஓகே, 2 பேரை பார்த்து பயந்துட்டு எப்படி நீங்க இந்த வீட்டுக்குள்ள இருப்பீங்க அப்படிங்கறத அங்க அதை ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணிருக்கணும்ல. அப்போ ஒரு பக்கம் கீழே தள்ளி விட்டது, எத்தி மிதிச்சதெல்லாம் பார்வதி கமருதீன் மேல தப்பு தான், அவங்க வார்த்தையை பரிமாறினது தப்பு தான், அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்குறது இதெல்லாம் ஓகே. கீழே விழுந்தீங்க, அது ஆக்டிங் இல்லைன்ற மாதிரி நம்பணும். ஆனா அடுத்ததெல்லாம் ஒண்ணு பண்ணீங்க பாத்தீங்களா, இதெல்லாம் பார்த்து அந்த பேனிக் அட்டாக்கே ஒருவேளை பெர்ஃபார்மன்ஸ் தானோன்ற டவுட்டை வேற யாரும் இல்ல சாண்ட்ராவே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்களோன்ற மாதிரி தான் எனக்கு என்ன தோணுச்சு. ஓகே, அண்ட் இது பார்க்கும்போது ஒரு சில பேர் வந்து ரெட் கார்டு கொடுத்து சரின்றாங்க, இன்னொரு சில பேர் இல்ல அது கண்டென்ட் பார்க்கணும் ஷோக்காக நம்ம பண்ணிதான் ஆகணும்ன்றாங்க. இதுல எதை நம்ம எடுத்துக்கிறது? ஏன்னா ஆடியன்ஸுமே கொஞ்சம் தெளிவா இருக்காங்க, அவங்க மேல தப்பு இல்லைன்றாங்க, இவங்க வந்து தப்புன்றாங்க. எந்த பக்கத்துக்கு திரும்ப? ஆமா, இது வந்து நிறைய விஷயங்கள் வெளியே போயிட்டு இருக்கு. அதை பார்க்கும்போது சில பேர் வந்து ஜனநாயகன் அதுக்கப்புறம் பராசக்திக்காக உருவாக்கப்பட்ட டிஆர்பி கண்டென்ட் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, அதெல்லாம் வேடிக்கையா தான் இருக்கு எனக்கு என்னமோ. ஏன்னா இது எதுவுமே வந்து இது பிளான் பண்ணி உரிப்பை பண்றாங்க வேற. அதுதான் யோசிக்கிறேன், ஹிஸ்டரியில போடுறாங்க இந்த தொலைக்காட்சிகள். விஜய் டிவி இதை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, இந்த வாய்ப்பை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. பட் இது எதுவுமே பிளான் பண்ணி நடந்த ஒரு விஷயமா தெரியல. ஒரு காருக்குள்ள விட்டா கண்டிப்பா சண்டை போட்டுப்பாங்க, பிரச்சனை பண்ணிட்டு தான் வெளியே வருவாங்க. ஏன்னா ஒருத்தர் பேசி தான் ட்ரிகர் பண்ணி அனுப்பணும். அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல பிக் பாஸ் என்ன பண்ணிருப்பாருன்னா, உங்களுக்குள்ள பேசி ஒவ்வொருத்தரையா வெளியே அனுப்புறதுக்கு பாருங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான் வந்து கொடுத்துருப்பாரு. பட் இவங்களே இவ்வளவு தூரம் எக்ஸ்ட்ரீமுக்கு போய் இவ்வளவு பெரிய பிரச்சனையாகி அதுக்கப்புறம் கீழே தள்ளி விட்டு மெடிக்கல் ரூம் போவோம், இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட் தான். இதெல்லாம் நடக்கும்ன்ற மாதிரி எதிர்பார்த்திருப்பாங்களான்னு தெரியல. பட் இவ்வளவு பெரிய டிஆர்பி கிடைக்கும் போது அது யார் தான் யூஸ் பண்ண வேணாம்னு நினைப்பாங்க. அதை தான் விஜய் டிவி ஒரு பக்கம் யூஸ் பண்ணிட்டாங்க. பட் ஜனநாயகனுக்கும் பராசக்திக்கு நடுவில் நாங்கள் உள்ள வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றது என்னன்னு தெரியல. இன்னொன்று வந்து பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்தது தப்பு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. அது ஜஸ்டிஸ் ஃபார் பார்வதி அப்படிங்கிற மாதிரிலாம் போடுறாங்க. அது பக்கம் எனக்கு ஆச்சரியமா இருக்கு, இது சிரிப்பாவும் இருக்கு. ஏன்னா
அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அது பார்வதிக்கு எப்படா அந்த ஷோல முதல்ல சப்போர்ட் பண்றீங்கன்றது தான் என்னுடைய கேள்வி. ஷோக்காக நிறைய விஷயங்கள் இறங்கி பண்ணிருக்காங்க, நிறைய கேமுக்காக பண்ணிருக்காங்க, அதெல்லாமே ஓகே தான். பட் ஒரு ஒரு லெவல் இருக்குல்ல, ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணி போகும்போது அதெல்லாம் யாராலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸா அதை வந்து யாருமே பொறுத்துக்க முடியாது. அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி பதட்டமா இருக்கும். ஏன்னா ஒரு பொண்ணு இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பாங்க. ஸோ அகைன் பிஆர் ஸ்டண்ட் தான் ஒர்க் ஆகுதுன்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுச்சு. பாசிட்டிவான எல்லாரும் ஸ்டோரி போடுங்க, அந்த ஸ்டோரிலாம் எடுத்து பார்வதி ஷேர் பண்ணுவாங்க. ஸோ பார்வதி ஸ்டோரி பார்க்கும்போது பார்வதிக்கு பயங்கர சப்போர்ட் இருக்க மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணலாம். இதை வச்சு அகைன் உள்ள இருக்கும்போது பிஆர் ஸ்டண்ட் பண்ணாங்க, வெளியே வந்து பிஆர் ஸ்டண்ட் தான் ஓட்டுறாங்களோன்ற மாதிரி தான் அந்த இமேஜ் உடைச்சு நார்மல் ஆக்குறாங்க. ஏன்னா இப்ப பார்வதி ஸ்டோரி போய் யாராச்சும் செக் பண்றாங்க அப்படின்னா, ஆமா நிறைய இருக்கு. ஒருத்தவங்க போடுறாங்க, நீங்க நல்லதுதான் பண்ணிருக்கீங்க. ஒரு சில பேர் இவ்வளவு நாள் வந்து ஷோ வந்து உங்களுக்காக யூஸ் பண்ணிட்டு இப்ப அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி நெகட்டிவா. ஆமா, அதாவது சேனலை கழுவி ஊத்தி இவங்களுக்கு பாசிட்டிவா போடக்கூடிய எல்லாத்தையும் எடுத்து ஸ்டோரியில ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி பேமெண்ட் கிடையாதுமான்ற மாதிரி சொல்லிட்டாங்களா, அதனால எதுவும் ஷேர் பண்றாங்களா இல்ல இதை பார்த்து சேனல்ல பேமெண்ட்டை ஹோல்ட் பண்ண போறாங்களா என்னன்றது தெரியல. பட் பிஆர் ஸ்டண்ட் வெளியே வந்து என்னுடைய கெட்ட பேரை நல்ல பேரை மாத்துறதுக்காக நான் ஒரு விஷயம் பண்றேன்ற மாதிரி அகைன் அதை தான் பண்றாங்களோன்னு தான் தோணுது. ஓகே, நிறைய வீடியோஸ் பார்க்க முடிஞ்சது. நிறைய இன்ஃப்ளூயன்சர் என்ன பண்ணாங்கன்னா, ரெட் கார்டு வாங்கிட்டாலே இந்த 90 நாள் பேமெண்ட் இல்லைன்னு ஒரு கதை சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த வேற ஷோஸ்க்கும் வந்து கூப்பிட மாட்டோம் அப்படின்னா, கமருதீனுக்கு வந்து வாய்ப்பே இல்லை சீரியலுக்கு அப்படின்ற மாதிரி நிறைய கதைகள்லாம் போயிட்டு இருக்கு. அது எதுவும் இதில் இருக்கும், அக்ரிமெண்ட்ல இருக்குமா இல்லை இவங்கள கதை கட்டுறாங்களா? எனக்குமே அது இன்னும் ரூமர்ஸ் மாதிரி தான் இருக்குது. இன்னும் அதாவது விஜய் டிவி சைட்ல இருந்தோ இல்ல பார்வதி கமுதின் வாயில இருந்தோ இந்த விஷயம் வர வரைக்கும், அபிஷியலா வர வரைக்கும் எதுவுமே உண்மை நம்மளால நம்ப முடியாது. பார்வதிக்கும் சேனலுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஸோ பார்வதி கூட யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பிசினஸ் வச்சிருக்காங்க. ஸோ அதை ரன் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் கமுதினோட லைஃப் தான் இதுல பயங்கரமா அஃபெக்ட் ஆகுன்ற மாதிரி இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி சேனல்ல இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் பிக் பாஸ் ஷோல இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ரீஎன்ட்ரிலையும் உள்ள போக முடியாது, செலிப்ரேஷன்ல வர முடியாது, கொண்டாட்டம்க்கு வர முடியாது, எதுக்குமே அந்த மனுஷன் வர முடியாது. பிக் பாஸ்க்குள்ள வரவே முடியாது. ஆமா, பிக் பாஸ் சொல்லுது கம்ப்ளீட்லி பேன். அந்த பிக் பாஸ்ல இருந்து மட்டும் தான் பேனா இல்ல இந்த சீரியல்ல இருந்தும் அவர் வெளியே அனுப்பப்பட போறாங்களா, சீரியல் இதுக்கப்புறம் அடுத்த சீரியல்ஸ்ல சேர்த்துக்க போறாங்களா, இது எல்லாமே அவருக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்குது. பட் படங்கள் வாய்ப்புலாம் வரதான் செய்யணும். மகத்தெல்லாம் வந்து ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் படங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. பட் விஜய் டிவில அவருக்கான வாய்ப்பு வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்குன்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப பார்வதி கமருதீன் கல்யாணம் பண்ணிப்பாங்களா? பார்வதி கல்யாணம் பண்ணிப்பாங்களான்னு கேக்குறீங்களா? கல்யாணம் பண்ணிட்டா ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஆள் நானா தான் இருப்பேன். ஏன்னா இப்படி 2 கேரக்டர் கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வாழ்ந்து பார்க்கணும், அப்பதான் தெரியும் நல்லதுடா. அதான் நம்ம 2 பேர்ட்டி எப்படி இவங்கெல்லாம் அனுபவிச்சிருக்காங்கன்றத கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒருத்தர் அனுபவிப்பாங்கன்ற மாதிரி கல்யாணம் பண்ணிட்டா சந்தோஷப்படக்கூடிய ஒரு ஆளா இருப்பேன். பட் கல்யாணம் பண்ணிப்பாங்கன்றது டவுட் தான் நினைக்கிறேன். ஏன்னா முழுக்க உள்ள வச்சு 2 பேரும் பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டென்ட்டுக்காக தான். ஏன்னா என்னதான் இப்போ ஒரு உண்மையாவே ஒரு ஃபீலிங் இருக்குன்ற பட்சத்துல உங்களை பத்தி நானோ இல்ல ஒரு 2 பேர் மாறி அவ்வளோ எக்ஸ்ட்ரீமுக்கு போய் கழுவி ஊத்திக்க மாட்டாங்க. அவர் கமருதீன்லாம் மூஞ்சிக்கு நேராவே சொல்றாப்ல, நீ பாதி தான் குட்டு, மீதி பாதி ஈவில் கேரக்டர் தான் உனக்கு, நீ பண்றதெல்லாம் எப்படி இருக்குமான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மூஞ்சில் அடிச்சாப்ல சொல்றாப்ல. பார்வதி கமருதீனை பத்தி பின்னாடி போய் எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்காங்க. அது திவ்யாவும் சொன்னாங்க, ஓன கிளவி. ஆமா, ஓன கிளவி போட்டு இருக்காங்க. ஆமா, நீ என்னென்ன பேசிருக்கான்றது நீ பார்த்துட்டு வந்து எனக்கு சொல்றன்றது திவ்யாவும் சொன்னாங்க. வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதியுமே சொன்னாங்க, நீ அவங்க உன்னை பத்தி என்னென்ன பேசிருக்காங்கன்றத கமருதீன் நீங்க வெளியே போய் பாருங்க அப்படின்னு. ஸோ ஒரு லவ் பண்றவங்க, உண்மையான ஃபீலிங் இருக்கிறவங்க பின்னாடி போய் இவ்வளவு தரைக்குறைவா இவ்வளவு கேவலமா லவ் பண்ற ஒருத்தவங்களை பத்தி பேச மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். அப்படி பார்க்கும்போது இவங்க 2 பேரும் பண்ணது லவ் மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, அண்ட் சபரி அவர்களை பத்தி நம்ம பேசணும். ஏன்னா சபரி அவர்கள் தான் போய் காப்பாத்தினாரு. ஆனா இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இது ஒரு ஸ்டண்டோ, ஒருவேளை காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி பண்ணுவோம். 2 பாயிண்ட்ல நம்ம வந்து எப்படிதான் வின் பண்ண போறோம், சரி நம்ம இது ஒன்று பண்ணி மக்கள் மனசு இடம் பிடிப்போம், 70 நாள் ஒன்றும் பண்ணல, இப்படி ஒன்று பண்ணிடலான்ற ஒரு நோக்கமா இருக்குமா இல்ல எப்படி பாக்குறீங்க உங்களோட பாயிண்ட்? எனக்கு என்னமோ அந்த டைம்ல டப்புன்னு அந்த மனுஷன் யோசிக்காம இறங்கிட்ட மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுச்சு. ஈவன் அதுக்கு முன்னாடி வீக்கெண்ட் எபிசோட்ல ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க விஜய் சேதுபதி, டிக்கெட் ஃபினாலே உங்களுக்கு கிடைச்சாலும் கிடைக்கலாம், இன்னொருத்துக்கு கிடைக்கூடாதுன்னா யாருன்னு கேட்கும்போது சாண்ட்ரா சபரி பேரை சொல்லியிருப்பாங்க. சபரிக்கு மட்டும் அந்த டிக்கெட் ஃபினாலே கிடைச்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் கீழே சாண்ட்ரா கட்டக்கும் போது ஜெயிக்க வாய்ப்பு, டிக்கெட் ஃபினாலே கிடைக்கிற வாய்ப்பு அதிகமா இருந்தது. சபரி விட்டு போய் தூக்குனாப்ல. அண்ட் ஈவன் சாண்ட்ரா வெளியே வந்து ஏன்டா வந்தேன்னு கேட்கும்போது, என் தங்கச்சியோ அக்காவோ கீழே கடந்தா வரமாட்டேனா, அதான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி டைலாக்லாம் வந்து நார்மலாவே அந்த மனுஷனை பொறுத்த வரைக்கும் நார்மல் ஒரு ஹியூமானிட்டி இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்ல இருந்து பாக்குறோம். ஈவன் இந்த ஃபேமிலி ரவுண்ட்ல கூட யாரோட ஃபேமிலி பயங்கரமா அட்ராக்ட் பண்ணாங்கன்னா சபரியுடைய அம்மா தான். உள்ள வந்து ஃபர்ஸ்ட் கமருதீன் கிட்ட, நான் உனக்கு அம்மாப்பா, நீ அது கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பயங்கர சென்டிமெண்டலா இருந்துச்சு. அண்ட் அவங்க தான் எனக்கு என்னோட ஃபேவரட்டா அவங்க தான் இருந்தாங்க. அவங்க அம்மாவுடைய குணம் தான் சபரிக்கும் இருக்குதுன்ற மாதிரி. அம்மாவுமே பயங்கரமா இதாக இருக்காங்க. ஆமா, சோ அந்த ஒரு இதனால, ஏன்னா கானா வினத்து கூட அடுத்து தான் இறங்கினாப்ல, சபரி தான் யோசிக்கவே இல்லை, டப்புன்னு பார்த்தாரு, டப்புன்னு இறங்கிட்டாப்ல. அரோரா உள்ள இருடி அப்படின்னு சொல்லிட்டு அரோரா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சா கூட அரோரா உட்கார வச்சுட்டு இந்த மனுஷன் போய் பார்த்ததெல்லாம் எனக்கு என்னமோ 90 நாள் எதுவும் பண்ணல பெருசா, பட் அந்த ஒரு நாள்ல ஸ்கோர் பண்ணாங்க. ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். ஒருத்தங்க
கஷ்டப்பட்டு போது ஒருத்தன் போய் காப்பாத்திட்டானா அவனுக்கு தான் அவனை மறக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஓட் பேங்கை சபரி ஜெயிச்சிட்டாரோன்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே, இது நடுவில் வந்து பயங்கரமா ஸ்கோர் பண்ணி திவ்யா கணேஷ் தான். ஆமா. என்ன பண்ணாலுமே சாண்ட்ரா அமைதியா திருப்பி அவங்க பார்வதி வாய்ஸ் அமுக்கிறது வந்து யாருமே இல்லை. ஆனா திவ்யா கணேஷ் கத்துனதுல வந்து ஒரு செகண்ட்ல வந்து அந்த கண்ணில் ஒரு வெறிய பார்த்து அப்படியே அமைதானாங்க. அது பார்த்தீங்களா நீங்க லைவ்ல பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த பெர்ஃபார்மன்ஸ்? ஆமா ஆமா, எனக்கு வந்து திவ்யா வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாருமே அவங்க மேல ஒரு விமர்சனம் வச்சுட்டே இருக்காங்க. அவங்க வந்து அடுத்தவங்க பேசுறதை கேட்க மாட்டாங்க, அவங்க மட்டுமே தான் பேசணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மைதான். அதை வந்து கடைசி வரைக்கும் மாத்திக்கவே மாட்டாங்களே அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் இருந்துச்சு. பட் அன்னைக்கு பார்க்கும்போது திவ்யாவுக்கு வந்து சாண்ட்ராவை ரொம்ப பிடிக்கும். சாண்ட்ரா திவ்யா பத்தி நிறைய இடத்துல தப்பா பேசியிருக்காங்க. ஈவன் அந்த தலைவலி டாஸ்க்ல கூட என்னென்னமோ சொல்லி விட்டாங்க. பட் திவ்யா எந்த ஒரு இடத்துலயுமே சாண்ட்ரா விட்டு கொடுத்ததே கிடையாது. அன்னைக்கு கூட வந்து கையை வந்து ஒரு விஷயமா தான் யூஸ் பண்ணிக்கிட்டாங்களே தவிர்த்து சாண்ட்ராவை எத்தி மிதிச்சது தான் அவங்களுக்கு பயங்கரமான கோவம். அதை வச்சு செஞ்சாங்க பாருங்க. அதுவும் அவங்க யூஸ் பண்ண வார்த்தைகள் கொஞ்சம் மோசமான வார்த்தைகளா இருந்தாலும் பரவாயில்ல, பார்வதி கிட்ட யூஸ் பண்ணலாம்டா, இந்த சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணலாம்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஓன கேள்வியை அமைதியா இருக்க சொல்லி மூஞ்சிக்கிட்ட போய் அப்படி வாயை திறந்து கத்தும் போதுலாம் அப்படியே பார்வதி ஸ்டன்னாய் அப்படி நின்னாங்க. பாகுபலி அந்த சீன் இன்ட்ரோல் மாதிரி இருந்துச்சு, ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆனது. ஆமா ஆமா, அதெல்லாம் பயங்கர மாசா இருந்துச்சு. கீழே தள்ளி விடட்டுமே பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அரராவையும் ஒரு பக்கம் சுபிக்ஷாவையும் இது பண்ணிட்டு ஒரு கார்டியன் மாதிரி அந்த இடத்துல இருந்து யார் வரான்னு பாத்துருவோண்டா அப்படின்னு தில்லா கெத்தா இருந்ததெல்லாம் செம்ம மாசா இருந்துச்சு. திரும்பி கூட சொன்னாங்களா அடிச்சு ரெட் கார்டு கூட வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்றதுதான் அவ்வளவு எக்ஸ்ட்ரீமா வந்துட்டாங்க போல இருக்கு. அண்ட் மக்களோட ரியாக்ஷன் என்ன, நிறைய பேர் வந்து வீடியோ வந்து கேப்சர் பண்ணி போற போதெல்லாம் நீங்க பாத்தீங்களா? அது ஏன்னா அது கை தட்டுறதா இருக்கட்டும், திவ்யா கணேஷ் கத்துறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கானாவனத்துக்கும் பார்வதிக்கும் சண்டை வரும் பாத்தீங்களா, காலையில வந்து தள்ளி விட்டு போய் அப்படி டிச்சு போடலாம் போறாரு. அதெல்லாம் பாத்தீங்களா கானாவனத்தவர்கள்? ஆமா ஆமா பார்த்தேன். ஆக்சுவலா ஆடியன்ஸோட ரியாக்ஷன்ஸ் நிறையவே பார்த்தேன். நிறைய பேர் செருப்பெல்லாம் கொண்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் ரெட் கார்டு கொடுத்ததுக்கு அப்புறம் கேட்கலாம், என்னடா நியூ இயர் செலிப்ரேஷன்லாம் விட்டுட்டீங்க, கடத்துல பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்ததுக்கு இவ்வளவு செலிப்ரேட் பண்றீங்களே. ஏன்னா இது வந்து மக்களின் ஒரு ஆதங்கம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த இடம் வந்து தள்ளி விட்டு சாண்ட்ரா கீழே விழும்போது ஒரு ஆடியன்ஸா பார்க்கும்போது ரொம்ப பதட்டமா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன் இவ்வளோ எக்ஸ்ட்ரீமா போறாங்க, யாரா அவனுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பதட்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க, ஜாலியா இருக்கானு. என்னடா எப்படிப்பட்ட கேரக்டரா நீங்க அப்படிங்கும் போது இந்த ஆல்ரெடி ஒரு வெறி இருக்கு, அந்த வெறியை இன்னும் ஏற்றி விட்டா ஆடியன்ஸ் எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு வெறியில தான் ஆடியன்ஸை கிரியேட் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அதனால வெளியிருக்கிற ஆடியன்ஸுக்குலாம் அந்த ரெட் கார்டு கொடுத்த உடனே பண்டிகையை கொண்டாடுங்கடா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டாங்களோன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, அண்ட் இப்போ வரைக்குமே நீங்க பிக் பாஸ் பார்த்ததுல இந்த சீசன் எப்படின்னா நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா ஒரு சீசன்ல வந்து ரெண்டு பேர் கொடுத்ததெல்லாம் சரித்திரமே இல்லை, ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க, அது ஹிஸ்ட்ரின்றாங்க, பிக் பாஸ் ஹிஸ்ட்ரின்றாங்க. ஆமா, ரெண்டு பேருக்கு கொடுத்ததும் ஹிஸ்ட்ரி, ஒரு ஃபீமேல் கண்டஸ்டன்ட் வந்து ரெட் கார்டு வாங்கினதும் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ ரெண்டு ஹிஸ்டரியை கிரியேட் பண்ண ஒரு சீசன். இந்த சீசன் பெருசா என்ன பண்ணிருச்சு, ரெண்டு ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணிருக்கோம், இதுக்கு மேல என்ன வேணும், வரலாறே படிச்சுட்டாங்க அப்படின்னு. ஆமா, ஏன்னா மலையாளம் பார்க்கும்போது ஒருத்தவங்களுடைய கண்டஸ்டன்ட் எவிக்ட் ஆக போகும்போது சந்தோஷப்பட்டு அப்படியே குதிச்சு போனாங்க. அதே மாதிரி ரெட் கார்டு சபரி வந்து விசில் அடிக்கிறாப்புல எல்லாம் கத்துறாங்க, ஆடியன்ஸ் வந்து ஏதோ ஒரு மாசினை பார்க்குற மாதிரி எந்திரிச்சு அடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு நீங்க பார்க்கும்போது ஏன் இவ்வளவு கொண்டாடுறதுக்கான காரணம் என்னவா இருக்கும், அவ்வளவு வெறுப்பை சம்பாதிச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி. ஆமா, அதுக்கு முந்தின நாள் வந்து சோசியல் மீடியாவே பயங்கர, ஏன்னா எங்கிட்ட திரும்பினாலும் அதை பத்தி மட்டுமே ஒரு டிஸ்கஷன், ரெட் கார்டு கொடுங்கன்னு இருக்கிற எல்லாரும் பேசிட்டு இருந்தானுங்க. ஸோ கொடுப்பாங்களா இல்லையான்னு பார்த்துருக்கும் போது ப்ரொமோலயே கொடுத்துட்டாங்க. ஆமா, அது வந்து அந்த இடத்துல ஆடியன்ஸ் பயங்கர ஒரே அட்டெண்டன்ஸ் போட்டுருங்க அப்படின்னு. ஸோ எல்லாரும் வந்துருங்க, அட்டெண்டன்ஸ் போட்டுருங்க இந்த இதுக்கு நைட் எபிசோடுக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அங்க அந்த இது கொடுத்த உடனே ஐ மீன் அந்த லைவ் ஆடியன்ஸ்க்கு அப்பதானே தெரிஞ்சிருக்கும் ரெட் கார்டு கொடுப்பாங்களா இல்லையான்றது தெரிஞ்சிருக்காது. அங்க லைவா உட்காந்துருக்க ஆடியன்ஸுக்கு வந்து அது காமிக்கும் போது பயங்கர சர்ப்ரைஸா இருந்திருக்கும். கொடுத்துட்டாங்கடா அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும்ல, அதுல ஒரு 4-5 பேர் இன்சிடென்ட் விசில்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் வெளியே இருக்கிற ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லயும் ஓகே எதிர்பார்த்தது நடந்துருச்சுன்ற ஒரு செலிப்ரேஷன் தான் நினைக்கிறேன். பிளாட்ஸ் எல்லாம் 12-15 லட்சம் சொல்றாங்கல்ல, அது வெளியே பாப்பப்பட்டி பிரிவு KIT காலேஜ் பக்கத்துல ஸ்ரீ பேபி ப்ளூ ஜேல ஜஸ்ட் 8.9 lakhsல ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் சரியான டெசிஷன். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.